பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர இலல் லதீன யுஜாதிலூன ஃபீ ஆயாத்தில்லாஹ். அல்லாஹ்வினுடைய திரு வசனங்களிலே யார் தர்க்கம் செய்கிறார்களோ நாயகமே நீங்கள் அவர்களை பார்க்கவில்லையா? அன்னா யுஸ்ரஃபூன், எவ்வாறு சத்தியத்தை விட்டும் அவர்கள் திருப்பப்படுகிறார்கள். அல்லதீன கஸ்ஸபூ பில் கிதாப், எவர்கள் இந்த வேதத்தை பொய்ப்பிப்பார்களோ. வபிமா அர்சல்னா பிஹி ருசுலனா, நம்முடைய ரசூல்மார்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை யார் பொய்ப்பிப்பார்களோ அவர்களெல்லாம் ஃபஸௌஃப யஅலமூன், வெகு சீக்கிரத்தில் அறிந்து கொள்வார்கள். இதில் அக்லாலு ஃபீ அனாகிஹிம் வஸ்ஸலாசில் யுஸ்ஹபூன், அவர்களுடைய கழுத்துகளிலே அரிகண்டங்களோடு விலங்குகளோடு யுஸ்ஹபூன், அவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டு ஃபில் ஹமீமி சும்ம ஃபின் நாரி யுஸ்ஜரூன், கொதிக்கின்ற நீரிலேயும் நெருப்பிலேயும் அவர்கள் எரிக்கப்படுவார்கள். பிறகு சும்ம கீல லஹும், அவர்களிடத்தில் கேட்கப்படும், ஐனமா குன்தும் துஷ்ரிகூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் ஷிர்க் செய்து கொண்டு இருந்தீர்களே அவர்களெல்லாம் எங்கே, அந்த தெய்வங்கள் எங்கே அப்படின்னு கேட்கப்படும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, காலு தல்லு அன்னா, எங்களை விட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள், எங்கே இருக்கானுவல தெரியல அப்படி சொல்லுவாங்க. பல்லம் நகுன் நதுஉ மின் கப்லு ஷையா, இதற்கு முன்னால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் அழைத்து கொண்டு இருக்கவில்லையே என்று கூறுவார்கள். பச்சை பொய், அங்கே போயும் பொய் பேசுவாங்க. கதாலிக யுதில்லுல்லாஹுல் காஃபிரீன், இவ்வாறாக காஃபிர்களை அல்லாஹ் வழிகட செய்கின்றான். தாலிக்கும் பிமா குன்தும் தஃப்ரஹூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக், நீங்கள் சத்தியமில்லாமல் நியாயமில்லாமல் பூமியில் நீங்கள் பெருமிதம் கொண்டீர்கள், ஷிர்க் குஃப்ர் செஞ்சுட்டு பெருமிதம் கொண்டீர்கள். வபிமா குன்தும் தம்ரஹூன், நீங்கள் ஹாப்பியாக இருந்தீர்கள். உதுஹுலு அப்வாப ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக தங்குபவர்களாக நரகத்தின் வாசலிலே நுழைந்திடுங்கள், போங்க. ஃபபீஸ மஸுவல் முத்தகப்பீரீன், பெருமை அடிக்கக்கூடியவர்களுடைய தங்கும் இடம் அது மிக கெட்டது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லாஹ் தஆலா கூறுகிறான் இந்த ஆயத்துகளிலே ஆரம்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நாயகமே நீங்கள் இவங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? அல்லாஹ்வுடைய வார்த்தையை பொய்ப்பிக்கிறார்கள், சத்தியத்தை விட்டு அசத்தியத்திலே இவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நாயகமே நீங்கள் பார்க்கவில்லையா இவங்க எப்படியெல்லாம் அறிவிலிகளாக இருக்கிறார்கள், புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நன்மையான விஷயங்களை விட்டு தீய விஷயங்களில் எப்படி ஒட்டி இருக்கிறானுவோன்னு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீயவர்கள் குஃபார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிரட்டுகின்றான். ஹிதாயத், நேர்வழி, நன்மையான காரியங்கள் இதையெல்லாம் விட்டுவிடக்கூடியவர்கள், கலாமுல்லாவை அல்லாஹ்வுடைய பேச்சை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை மறுக்கக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் தங்களுடைய முடிவை அவங்க பாப்பானுவோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லதீன கத்தபு பில் கிதாப் வபிமா பிஹி அர்சல்னா பிஹி ருசுலனா ஃபஸௌஃப யஅலமூன், வெகு சீக்கிரத்தில் பார்த்துக்குவாங்க அவங்க என்ன அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதை போல இந்த பொய்ப்பிக்கக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம்தான். அவர்கள் கழுத்துகளிலே அரிகண்டங்கள் போடப்பட்டு விலங்குகள் மாட்டப்பட்டு நரக காவலர்கள் அவர்களை இழுத்து கொண்டு வருவார்கள். சில நேரங்களிலே ஹமீமிலேயும் சில நேரங்களிலே ஜஹீமிலேயும். ஹமீம் கொதிக்கக்கூடிய தண்ணீர், ஜஹீம் கொந்தளிக்கும் நரகம். சில நேரம் கொதிக்கிற தண்ணியில் முக்குவாங்க, சில நேரம் கொந்தளிக்கிற நெருப்பில் முக்கி எடுப்பாங்க. இப்படியாக அவர்களை நாயை இழுத்துட்டு போகிற மாதிரி, இந்த காலையில் வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்கல்ல, நாயை கையில் பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி சில நேரம் இதில் போட்டு முக்கு, மறுநேரம் அங்கே அதில் போட்டு முக்கு, அப்படி சொல்லி இப்படி அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதை போல, இதுதான் அந்த நரகம், எந்த நரகத்தை நீங்கள் பொய்ப்பித்தீர்களோ
பாவம் செய்தவர்கள் நரகமெல்லாம் இல்லைன்னு நினைச்சானுவலே, அந்த நரகம் இதுதான் அப்படின்ட்டு அவர்களிடத்தில் சொல்லப்படும். சில நேரங்களிலே அவர்களை கொதிக்கின்ற நீரிலேயும், சில நேரங்களிலே அவர்களை கொந்தளிக்கும் நரக நெருப்பிலேயும் அவர்களை மாற்றி மாற்றி வேதனை செய்யப்படும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது, அவர்களுடைய உணவு அது சக்கூம் என்ற கள்ளி மரமும் கொதிக்கின்ற நீரும் தான் அவர்களுடைய உணவாக இருக்கும். அல்லாஹ் தாலா சொல்லுவான், இதையெல்லாம் இப்படியெல்லாம் அனுபவிச்சுட்டு எங்கே இங்கேருந்து ஓடிட போகிறாங்க? எங்கேயும் ஓட முடியாது. தும்ம இன்ன மருதியாகும் லைலல் ஜஹீம். அவங்களுடைய கஷ்டு, அவங்க சுற்றுற இடம் அது ஜஹீமு தான், நரகம்தான். நரகத்துக்குள்ளார தான் இந்த ரவுண்டிங் எல்லாம் நடக்கும். சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் சொல்லுவதை போல அஸ்ஹாபு ஷிமாலை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான். அதாவது இடக்கரம் உடையவர்கள் எவ்வளவு தீயவர்கள், அவர்கள் நெருப்பிலே இருப்பார்கள், கொதிக்கும் நீரிலே அவர்கள் கடப்பார்கள், கருமையான புகை அதனுடைய நிழலிலே அவர்கள் இருப்பார்கள். அது நிழல் அல்ல, அது நிழலும் இருக்காது, அது அது அதை விட பெரிய வேதனையாக இருக்கும். பொய்ப்பித்தவர்கள் இவர்கள் ஜக்கூம் என்ற அந்த மரத்தை, கள்ளி மரத்தை, அதை அவர்கள் சாப்பிடுவார்கள். அதை சாப்பிட்டு அவர்களுடைய வயிறை நிரப்புவார்கள். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கொதிக்கக்கூடிய செம்பை போல, உருக்கப்பட்ட செம்பை போல. உருக்கப்பட்ட செம்பு எப்படி உருக்கப்பட்ட செம்பு தக 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 தகண்டு இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதை தூக்கி திம்பாங்க. தாகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் அது எப்படி விழுங்குகின்றதோ அது மாதிரி இவங்க அதை விழுங்குவாங்க. இன்றைய நாள் நியாய தீர்ப்பினுடைய நாள், உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருந்தோம்பல் இதுதான், அனுபவிங்க அப்படி சொல்லி இப்படி சொல்லப்படும். இதுதான் நரகத்துடைய நிலை. குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது, இன்ன ஷஜரத ஸக்கூம் தஆமுல் அஸீம் ذுக் இன்னக அன்தல், இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான். பாவிகளினுடைய உணவு அது ஸக்கூம் என்ற கள்ளி மரம்தான். அது உருக்கப்பட்ட செம்பை போல இருக்கும். அது கொதிக்கக்கூடிய தண்ணீர் எப்படி கொதிக்குமோ அது மாதிரி அது கொதிக்கும். அல்லாஹ் சொல்லுவான், அவர்களை பிடியுங்கள், அவர்களை நரகத்திலே நட்ட நடுவிலே அவர்களை தள்ளிவிடுங்கள், அவர்களினுடைய தலையிலே கொதிக்கின்ற தண்ணீரை வேதனைக்காக ஊற்றுங்கள் அப்படின்னெல்லாம் சொல்லப்படும். சுவைப்பா, சுக், சுவைத்துக்கொள். நீ உலகத்தில் ரொம்ப பெரிய கண்ணியவானாக நீ இருந்தியே, எல்லாம் பெருமிதம் பிடித்து நீ ரொம்ப பெருமை அடித்து கொண்டு நீ இருந்தியே, இப்போ நீ இதை அனுபவி. எதை பற்றி நீ சந்தேகப்பட்டு கொண்டு இருந்தாயோ அது இதுதான் அப்படி சொல்லி இப்படி சொல்லப்படும். ஒரு பக்கம் பார்த்தா கொதிக்கின்ற தண்ணீருடைய வேதனை, இன்னொரு பக்கம் கொதிக்கின்ற தண்ணீருடைய வேதனை, நெருப்புடைய வேதனை, அந்த இருள் நிறைந்த கருமேகத்தினுடைய வேதனை. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர்களை கேவலப்படுத்தப்படும், அவர்களை மிரட்டப்படும், அவர்களை ஒரு பக்கம் வேதனை கொடுத்து இன்னொரு பக்கம் மனசளவில் அவர்களை அட்டாக் பண்ணப்படும். இதெல்லாம் நரகத்தில் நடக்கும். இப்னு அபி ஹாத்திமில் ஒரு கரீபான மர்ஃபுவான ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா நரகவாசிகள் இருக்கும்போது நரகத்தில் ஒரு கரும் மேகம் ஒன்று கிளம்பும். அப்போது நரகவாசிகள் எல்லாம் அந்த மேகத்தை பார்ப்பார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்படும், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கப்படும். அவங்க மேகத்தை பார்த்த உடனேயே உலகத்துடைய கணக்கை வச்சு, கருமேகம் கார்மேகங்கள் வந்தால் அது மழை பெய்யும்னு ஒரு கணக்கு துனியாவில். ஸோ அந்த கணக்குப்படி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மேகங்களிலிருந்து மழை கொட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்க ஆசையை சொல்லுவாங்க. ஆனால் அந்த மேகங்களிலே இருந்து என்ன கொட்டும் அப்படின்னு சொன்னால், அரிகண்டங்களும் விலங்குகளும், அதே போல் நெருப்பும் கங்குகளும், இதுதான் அந்த மேகங்களில் இருந்து அவர்கள் மீது கொட்டும். நரக நெருப்பு இன்னும் கொஞ்சம் வேகமாக எரிய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்கள் மேற்கொண்டு சங்கிலிகளால் அவர்கள் இருக்கப்படுவார்கள். பிறகு அவர்களிடத்தில் சொல்லப்படும், என்னப்பா கியூஞ்சி,
दुनिया में अल्लाह ताला के सिवा जिन जिन को पूछते रहे, நீங்கள் உலகத்திலே அல்லாஹ்வை தவிர யார் யாரையெல்லாம் வணங்கி கொண்டு இருந்தீர்களோ அவங்கெல்லாம் எங்கேப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கப்படும். அவங்கள்ட்ட அல்லாஹ் தாலா கேட்பான், எங்கே உங்கள் கடவுள், எங்கே உங்கள் தெய்வங்கள்? ثم قيل لهم أينما كنتم تشركون من دون الله, அல்லாஹ்வை தவிர நீங்கள் வணங்கி கொண்டு இருந்தீர்களே, ஷிர்க் செஞ்சு கொண்டு இருந்தீங்களே, அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கே? ஆஜ் கஹா ஹே ஐனமா குந்தும், எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கப்படும். அவங்கள்ட்ட உதவி கேளுங்க. ஏன் உதவிக்கு வர மாட்டேங்கிறாங்க? ஏன் உங்களுக்கு அவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா? உங்களை அன்போன்னு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் நக்கலாக கேட்கப்படும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நரகவாசிகள், காலு தல்லு அண்ணா, எங்கன இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, மறைஞ்சிட்டாங்க. நாங்கள் தெய்வம் சாமி எல்லாம் கும்பிட்டோம், ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கிறானோலே தெரியலை. தல்லு அண்ணா, மறைந்து விட்டார்கள், காயப், எங்கிட்டு இருக்கிறாங்கன்னே தெரியலை. எந்த லாபமும் இல்லை அவர்களை வணங்கியதினால். அப்போ அடுத்த கட்டமாக என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, பொய் பேச ஆரம்பிப்பாங்க. என்ன பொய் பேசுவாங்க? நாங்கள் ஷிர்க்கே செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் வணங்கவே இல்லை, ஷிர்க்கு செய்யவே இல்லை. அதை தான் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். காலு தல்லு அண்ணா ஒன்று சொல்லுவாங்க, அவர்கள் எங்களை விட்டு மறைந்து விட்டார்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா மாறாக பல்லம் நகுன் நதுஉ மின் கப்லு ஷையா, இதற்கு முன்னால் அல்லாஹ்வை தவிர நாங்கள் அழைத்து கொண்டு இருக்கவில்லை, நாங்கள் யாரையுமே வணங்கினதே கிடையாது அல்லாஹ்வே. ஏடா, உலகத்தில் போய் பேசி தான் பொழப்ப நடத்திட்டு இருந்தேன்னா நீ அங்கே போயும் போய் பேசுனா அங்கே தப்பிக்க முடியுமா? அங்கே ஒவ்வொரு வார்த்தையும் அறிஞ்ச வச்சிருக்கிறான் அல்லாஹ். உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் தெரிந்து வைத்திருக்கிறான் அல்லாஹ். உன்னுடைய இதயத்திலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து வைத்தவன் அல்லாஹ். இன்னஹு அலீமும் பிதாத்தி ஸுதூர், இதயத்தில் இருப்பதை அறிந்தவன். அவன்கிட்ட போய் நீ நான் ஷிர்க்கே பண்ணலை அப்படின்னு சொன்னால், தமிழில் சொல்கிற மாதிரி கேட்குறவன் கேனப்பயலாக இருந்தால் நம்ம கேப்பையில் நெய் வடியுங்க, அந்த மாதிரி கதை. அப்படி பேசுவானோ. குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் இருக்குது, அதில் அல்லாஹ் பேசுவான். இவங்க நரகத்தில் போயிட்டு சொல்லுவாங்க, வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிகீன், அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறோங்க ரப்பே, நாங்கள் முஷ்ரிக்கீன்கள் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஷிர்க் செய்யவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாமே ரெக்கார்டு, எல்லாமே ஆன் ரெக்கார்டு, எதுவுமே ரெக்கார்டு இல்லாமல் கிடையாது. உலகத்தில் ஏற்றி விட்டு போகிற மாதிரியெல்லாம் அங்கே ஏற்றி விட்டு ஒன்றும் போக முடியாது. அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்க்கு அல்லாஹ் முத்திரை அடித்து விடுவான். சாட்சிகள் எப்படிப்பட்ட சாட்சிகள்? வ துகல்லிமுனா ஐதீஹிம், கையை பேச ஆரம்பிச்சிடும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், கால் செஞ்சதை சொல்ல ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் தனித்தனியாக பேச ஆரம்பிச்சிடும். எங்கப்பா நீ போய் அங்கே போய் தப்பிக்க முடியும்? தப்பிக்கிறதுக்கெல்லாம் நோ வே, எந்த ஒரு வழியுமே அங்கே இல்லை. மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது தான். அல்லாஹ் தாலா இருக்கிறானே அப்படிப்பட்டவன். கதாலிக யுதில்லுல்லாஹுல் காஃபிரீன், காஃபிர்களை எல்லாம் இப்படித்தான் வழிகட செய்கின்றான். இப்படித்தான் வழிகட்டு வீணா போனாங்க. துனியாவில் ஷிர்க் செஞ்சு அவங்க மலக்குகள் சொல்லுவாங்க, ஏண்டா துனியாவில் நீ தாலிக்கும் பிமா குந்தும் தஃபரஹூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக், நியாயம் இல்லாமல் பூமியில் நீ ஷிர்க் செஞ்சு நீ பெருமிதம் கொண்டாயே, ஹக்கில் இருப்பதை போல் பெருமிதம் கொண்டாயே. வபிமா குந்தும் தம்ரஹூன், ஹப்பியாக இருந்தாயே. அதுக்கெல்லாம் அனுபவி ராசா, அனுபவி. உதுகுலு அப்வாப ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா, நரகத்திலே நிரந்தரமாக இருப்பவர்களாக நரகத்தினுடைய வாசலிலே நுழையுங்கள், உள்ளே கூட்டு போங்க. நான் போக மாட்டேன். குர்பானிக்கு இந்த மாட்டை இழுத்துட்டு போவாங்க அறுக்கிற இடத்துக்கு. 50-100 மாடு அறுத்து கிடக்குமா, அந்த மாடு பார்த்துக்கிட்டு மிரண்டுக்கிட்டு அது போகிறதுக்கு மறுக்கும், வீம்பு பண்ணும், வீம்பு பண்ணும். கையை காலை கட்டி ரொம்ப வீம்பு பண்ணுச்சுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளார கோட்டைக்குள்ளார 2 மூங்கில குத்தி
தூக்குடா அப்படின்னு தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவாங்க. அந்த கதை தான். அங்கே போய் மனுஷனாக இருந்தால் என்ன, மனுஷனுக்கும் நாளைக்கு அதுதான். அவன் செஞ்ச காரியங்கள் தானுங்க, தப்பிக்க முடியாதுங்க, முடியாது. தூக்கிட்டு போயிடுவாங்க நரகத்தில் மலக்குமார்கள். உதுகுலு அபுவாப ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா, நரகத்திலே நிரந்தரமாக தங்குபவர்களாக நரக வாசலிலே நுழையுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஃபபீஸ மஸுவல் முத்தகப்பீரீன், துனியாவில் முத்தகப்பீரீன்களாக இருந்தீர்களே, பெருமை அடிப்பவர்களாக. பெருமை வேணாமுங்க, பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ஆக மோசமான வியாதி பெருமை என்பது. பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். நஜிஸில் பிறந்த மனிதனுக்கு என்ன பெருமை வேண்டியது கிடக்கிறது? உலகுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியின் பெருமைகள் எல்லாம் அந்த அல்லாஹ்வுக்கே உரித்தானது. நாளைக்கு சொல்லப்படும் பெருமை பிடித்தவர்களிடத்தில் வபீஸ மஸுவல் முத்தகப்பீரீன், பெருமை அடித்தவர்களுடைய தங்கும் இடம் மகா கெட்டது என்று இப்படி சொல்லப்படும். இதுக்கு மேலே அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். அல்லாஹு அலம். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஸ்பிர் இன்ன வஅதல்லாஹி ஹக் ஃபஇம்மா நுரியன்னக பஅதல்லதீ நஇதுஹும் அவு நதவஃபயன்னக ஃபஇலைனா யுர்ஜஊன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நாயகமே பொறுமையாக இருங்கள், சபரு செய்யுங்கள், வெற்றி உங்களுடையது தான் அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா